வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். அன்பு மாணவ செல்வங்கள் படிக்க தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம நம்மளுடைய சேனலில் இயல் 1 முழுவதும் பதிவிடப்பட்டு இருக்கிறது. அதோட கேட்கிறதா என் குரல் அதுவும் பதிவிடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கான இந்த தேர்வு இணைப்புகள் அடுத்தடுத்த காணொளிகளில் அதனுடைய கீழேயே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, இதில் எல்லாமே நம்ம ஏதோ புக்கை பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு இருக்கிறத விட ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் எழுதி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை பார்க்க உட்காரும்போதே புத்தகமும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பேடும் எழுதுகோளும் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான வார்த்தைகளை, முக்கியமான வினாக்கள்னு கூப்பிட்றத அடிக்கோடு இருங்க புத்தகத்தில். அப்புறம் அதை வினாக்களாக எடுங்க. அப்படி எடுத்து படிக்கும்போது நிச்சயமாக 100க்கு 100 பெறுவது மிகவும் எளிதான காரியம். வாழ்த்துக்கள். தொடங்குவோம். பரிபாடல் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா கீரந்தையார் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பரிபாடலுடைய நூற்குறிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இல் நுழை கதிர் அப்படின்னு இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பகுதியில் இந்த நூலினுடைய குறிப்பு கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. கட்டாயமாக நமக்கு 8 தொகை நூல்கள், 8 நூல்களும் என்ன தெரிஞ்சிருக்கணும். அதுவும் உங்களுடைய முதல் பகுதியில் இடம்பெற்றிருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே பாடல் இருக்கு இல்லையா, அதில் கற்பவை கற்ற பெண்ணில் கொடுத்துருப்பாங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு ஒரு பாடலாகவே அதை கொடுத்துருப்பாங்க. சரி, இந்நூல் ஓங்கு பரிபாடல். இப்போ நான் சொன்ன பாடலில் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னு புகழ் உடையது இது. இதில் உள்ள பாடல்கள் இதை கூட உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு. அப்போ கற்றறிந்தார் ஏத்தும் நூல் அப்படின்னு கேட்கலாம். அதனால் அந்த மாதிரியான குறிப்புகளோடு படிக்கணும். அதனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறதே பாருங்கள், ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிறது. அப்போது ஓங்கு என்ற சிறப்புடன் குறிப்பிடப்படும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டால் பரிபாடல் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். இதில் பாடல்கள் பண்ணோடு பாடப்படுகிறது. உரையாசிரியர்கள் இதிலிருந்து 70 பாடல்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்று நமக்கு கிடைத்தது எத்தனைனா 24 பாடல்கள் தான். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை? இப்போ வினாக்கள் 2 விதமாக இருக்கும். பரிபாடலில் இருக்கக்கூடிய பாடல்களாக உரையாசிரியர் கூறுவன அப்படின்னு கேட்டால் 70. நமக்கு கிடைத்திருக்கும் பரிபாடல் பாடல்கள் எத்தனைன்னு கேட்டால் 24. அடுத்து பாடப்பகுதியில் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலை எழுதிய ஆசிரியர் யாருன்னா கீரந்தையார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இவற்றையெல்லாம் சங்க இலக்கியம் மூலம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதில் இல் நுழை கதிர், முதல்ல இந்த பகுதியில் நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அண்டம் பெருவழியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளது. வெளியே நின்று பார்த்தோமே ஆனால் சிறு தூசி போல் கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும். அதாவது அந்த கேலக்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோள்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிறைய கோள்கள் என்ன செய்து இருக்கிறது. அவையெல்லாம் சிறு தூசி போல் என்ன செய்யும், தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் 1924 பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அடுத்த 1300 ஆண்டுகளுக்கு முன் இவர் 1924 சொன்ன இந்த செய்தியை 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதி அப்படிங்கிற நூல் பகுதியில் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிற வரியில் கொடுத்துருக்கார். சிறிய ஆக பெரியோன் தெரின் அப்படிங்கிற திருவாசகம் அப்படிங்கிற நூலில் தான் திரு அண்ட பகுதி அப்படிங்கிற தலைப்பில் இது எழுதியிருக்கார். அப்போ இங்கிருந்து நமக்கு வினாக்கள் பாருங்கள். திருவாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மாணிக்கவாசகர். திரு அண்ட பகுதி இது இடம்பெறும் நூல் எது? திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரி இடம்பெறும் நூல் எது? திருவாசகம்.
இந்த மாதிரியான வினாக்கள் நமக்கு இதிலேருந்து கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள், வானியல் பகுதி பால் வீதி போன்று பல பால் வீதிகள் இருக்கின்றன என்பதை நிரூபித்தவர். அப்போ எட்வின் ஹப்பிள் எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கவர். எட்வின் ஹப்பிள் டேஸ் வல்லுனர், வானியல் வல்லுனர். எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது 4-5 வினாக்கள் இப்படி பலவிதமான கோணங்களில் நம்ம எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, இதில் அண்ட பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினையும் சொல்வது எனில் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கிறது. இல்லத்துள், அதாவது வெயில், ஏதாவது ஜன்னல் வழியவோ எது வழியவோ வெயில் உள்ளே வரும்போது அதை பார்த்திங்கன்னா அதில் நிறைய தூசியாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல என்ன செய்தான், நிறைய பால் வீதிகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுடைய பாடப்பகுதி இதில் உலக உருவாக்கம் பற்றி எத்தனையோ பழங்கதைகள் கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. பிற்காலத்தில் அறிவியலாளரும் இயற்கையின் மாற்றத்தால் உலகம் உருவான வரலாறை எடுத்துரைத்துள்ளனர். அவற்றுள் பெரு வெடிப்பு கொள்கையும் ஒன்று. இயற்கையின் மாற்றம் என்ற பெரு விந்தையை பற்றி மேற்குலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, அவங்க மேல்நாட்டார் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர் தமிழர்கள் அறிந்திருக்கின்றனர். அதுதான் இந்த பாடலில் குறிப்பிடப்படும். விசும்பில் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கு உள்ளீடு ஆகி இருநிலத்து ஊழியும். விசும்பில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விசும்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள்? வானம். ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, யுகம்னா காலம், தன் பெயல்னா குளிர்ந்த மலை, ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு. இதெல்லாம் முன்னாடி பொருட்களை கொடுத்து கேட்டிருந்தாங்க. அந்த தவறாக பொருந்தி உள்ளதை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஈண்டி செறிந்து திரண்டு. இப்போ பாடலோட பொருள் பாருங்கள். விசும்பில்னா மேகத்தில், வானத்தில் பல காலமாக முறையாக என்ன செய்து இருக்குது. கருவளர் வானத்து இசையில் தோன்றி, சிறு உருவமாக தோன்றி, இசையோடுனா சத்தத்தோடு தோன்றி, உரு அறிவாரோ உருவே இல்லாத அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த உருவமே இல்லாத காற்றினுடைய உருவத்தோடு ஊழியும் அடுத்து செந்தியை சுடரி இருக்கக்கூடிய அந்த செந்தியை சுடரக்கூடிய சூரியன். செந்தி சுடரினா அந்த நெருப்பு பந்து போல் அங்கே சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூரியன். அதுக்கப்புறம் அது உருவாகி அது பல காலங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த நெருப்பு பந்து போல் இருக்குது. அது பல காலம் ஆன பிறகு தன் பெயல் குளிர்ச்சி பொருந்தியதாக அது என்ன செய்கிறது, மாறுகிறது. தொடர்ந்து மழை பொழிய ஆரம்பித்த உடனே அது குளிர்ச்சி பொருந்தியதாக மாறுகிறது. அதற்கு பல காலங்கள் என்ன செய்து எடுக்கிறது. அவ்வாறு தொடர்ந்து மழை பெய்து இருந்ததுனால என்ன செய்யுது, அந்த ஆர்தருபு அந்த வெள்ளத்தில் மூழ்கி போய் இது என்ன செய்யுது இருக்குது. அப்போ மீண்டும் அந்த வெள்ளம் நிறைந்து அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடம் குளிர்ச்சியாகி மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அது சிறப்பு பெறுதல் பொருட்டு அங்கே என்ன செய்யுது, உயிர்கள் உருவாகி தோன்றி வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அது என்ன செய்கிறது, மாறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஊழிக்காலம் அப்படிங்கிற பகுதிகளில் நெருப்பு பந்து போல தான் முதல்ல உலகமானது இருக்கிறது. அந்த காற்று உருவமற்ற அந்த காற்று வீசக்கூடிய அந்த காற்று வெளியில் ஒரு பெரிய நெருப்பு பந்து போல் இருக்கிறது. அதன் மூலமாக மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மழையில் மூழ்கி அந்த வெள்ளத்தில் மூழ்கி அது குளிர்ச்சியாக பெறுகிறது. குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அதில் என்ன செய்யுது, மக்கள் வாழக்கூடிய ஏற்ற நிலமாக அது மாறுகிறது. ஊழ் அடுக்கு தொடர். வளர்வானம் வினைத்தொகை. வளர்வானம்னா 3 காலத்திற்கும் ஏற்புடையதாக வரும், அதனால் இது வினைத்தொகை.
வாரா, வாராத அப்படின்னு இருக்கிறது வாரான்னு வந்திருக்கிறதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செந்தி, செம்மையான தீ அப்படிங்கிறது பண்பை குறிக்கக்கூடியது பண்பு தொகை. கிளர்ந்த, இதையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதில் குறிப்பிட்டு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு கிளர்ந்த இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறந்த கால இடைநிலையை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சில எழுத்துக்கள் அந்த இத்து, கிளர் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதை பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா மட்டும்தான் அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும், விடையளிக்க முடியும். அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பகுதியையும் தெளிவாக. இதிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு 25 கேள்வி 20 வினாக்கள் அழகாக தாராளமாக எடுத்து விடலாம். சரி, தொடர்ந்து அடுத்த காணொளியில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம்.